ஜனநாயகன் ஆடியோ லஞ்சில் தளபதி சொன்ன குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லாக பாருங்க. ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போற வழியில கடுமையான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. உடனே அந்த ஆட்டோக்காரர் கையில இந்த கொடியை அந்த கர்ப்பிணி பெண் கிட்ட கொடுத்துட்டு மழையில நனையாம பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு போமான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கர்ப்பிணி பெண் ரொம்ப நன்றி அண்ணா, ஆனா அந்த கொடியை மட்டும் யார்கிட்ட கொடுக்கணும்னு நீங்க சொல்லவே இல்லைன்னு கேட்க, அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் வேற யாருக்காச்சும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் கொடையை ஏத்துட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போறாங்க. அங்க ஒரு பெரியவர் மழையில நடுங்கிட்டு இருந்தாரு. உடனே அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை பெரியவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இதே மாதிரி அந்த பெரியவரும் கேட்கறாரு, ஏமா நீ யார் என்னன்னு தெரியாது, ஆனா அந்த கொடையை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு நீங்க சொல்லவே இல்லையான்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த கர்ப்பிணி பெண் வேற யாருக்காச்சும் தேவைப்படும் போது குத்துருங்க ஐயான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் அந்த கொடையை எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்ல போகும்போது ஒரு பூக்காரமா பூவை வச்சுட்டு மழையினால ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பெரியவர் அந்த பூக்காரம்மா கிட்ட கொடையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பூக்காரம்மா ஒரு சின்ன பொண்ணு பேக்லாம் மாட்டிட்டு மழையில ஓடி வரதை பாக்குறாங்க. இப்போ அந்த பூக்காரம்மா அந்த சின்ன பொண்ணு கிட்ட அந்த கொடையை கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கொடியை எடுத்துட்டு வீட்டுக்கு போகுது. இப்போ அந்த பொண்ணோட அப்பா பயத்தோட வீட்டு வாசல் வெயிட் பண்ணிருக்காரு, எங்க நம்ம பொண்ணு மழையில நினைஞ்சிட்டு வருமோன்னு சொல்லிட்டு. நான் இங்க தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த அப்பா வேற யாரும் கிடையாது, அந்த ஆட்டோக்காரர் தான். அண்ட் இந்த குட்டி ஸ்டோரியில இருந்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.